ஆந்திர மாநிலத்தில் ஆளில்லாத வீட்டுக்குள் புகுந்த திருடர் 3 நாட்கள் சிறிது சிறிதாக பொருட்களை திருடி விற்று கிடைத்த பணத்தில் மது அருந்திவிட்டு அதே வீட்டில் படுத்து தூங்கிய திருடன் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார். திருடிய வீட்டிலேயே குதூகலமாக குப்புறப்படுத்து உறங்கியவர் சிக்கியது எப்படி? முன்ன மாதிரி எங்க ஓடி ஆடி திருட முடியுது? ஒரே வீடா பார்த்து திருடிட்டு ஒய்யாரமா அங்கே தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு வாரமா வீட்டுக்கு நடந்து போறதான் நல்லது என்கின்ற மைண்ட் செட்டுக்கு வந்த பல திருடர்களில் இவரும் ஒருவர். திருடச் சென்ற வீட்டை திருக்கோவிலாக நினைத்து எந்த சேதாரமும் ஏற்படுத்தாமல் கிடைத்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்ல திருடன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்பதுதான் இவரது நோக்கம். அப்படி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அழகாக திருடி குடித்துவிட்டு அழகாக தூங்கி எழுந்த திருடரை போலீசார் அலேக்காக தூக்கிச் சென்றுள்ளனர். யார் அந்த நல்ல திருடர்? ஆந்திர மாநிலம் அலஜங்கி கிராமத்தில் இருக்கும் விவசாய நிலத்திற்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் சீரா ஸ்ரீனிவாசராவ். அதனால் விஜயநகரம் பொப்பிலி அருகில் உள்ள அவரது வீடு பூட்டியே கிடந்துள்ளது. அந்த பக்கமாக சென்ற அந்த திருடருக்கு என்னவோ ஆளில்லாத அந்த வீட்டை விட்டு வர மனம் வரவில்லை. பூட்டி கிடக்கும் வீடெல்லாம் பொக்கிஷம் நிறைந்த வீடு என்பதை வேதவாக்காக கொண்ட அந்த திருடர் வீட்டின் பூட்டை பூ போல உடைத்து அக்கம் பக்கத்தினரை துளியும் தொந்தரவு செய்யாமல் வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார். வீட்டிற்குள் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளியும் பித்தளையும் பளபளக்க மனிதர் வானுக்கும் பூமிக்குமாக துள்ளி குதித்துள்ளார். ஒரே நாளில் அத்தனையும் எடுத்துச் செல்வதெல்லாம் அந்த காலம். ஒய்யாரமாக தங்கி ஒன்று ஒன்றாக எடுத்துச் சென்று விற்று நிதானமாக திருடுவதுதான் இந்த கால ட்ரெண்ட் என்ற முடிவுக்கு வந்த திருடர் வீட்டில் உள்ள வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்களை சிறிது சிறிதாக சேட்டுக்கடைக்கு எடுத்துச் சென்று விற்று கிடைத்த பணத்தில் வயிறு முட்ட மது அருந்தி வாந்தியும் எடுத்திருக்கிறார். பக்கெட் பிரியாணி தான் பட்டச்சாராயமும் தான் பட்டையை கிளப்ப 3 நாட்களாக வீட்டை குத்தகைக்கு எடுத்து குதூகலமாக என்ஜாய் செய்திருக்கிறார் திருடர். சொந்த வீட்டில் இப்படி ஒரு சொர்க்கத்தை பார்த்ததில்லை என மனம் நெகிழ்ந்த அந்த திருடர் 3ஆம் நாள் இரவு அது அடுத்தவர் வீடு என்பதை துளியும் ஞாபகம் இல்லாமல் மறந்துவிட்டு குப்புறப்படுத்து குதூகலமாக தூங்கிவிட்டார். 3 நாட்களாக பூட்டிய வீட்டிற்குள் ஆவி நடமாடுவது போல் யாரோ அங்குமிங்குமாக அலைபாய்வதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் வீட்டின் ஜன்னலை திறந்து பார்த்தபோது அந்த திருடர் குரட்டை விட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தார். கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருந்த குடிகாரர் யாருடைய அழைப்புக்கும் அசைந்து கொடுக்காத நிலையில் பொறுத்தது போதும் பொங்கி எழுடா மனோகரா என்பதை போல கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றிருக்கின்றனர் போலீசார். தட்டி எழுப்பி விசாரித்த போது 3 நாட்களும் இதே வீட்டில் திருடி விற்று மது அருந்து வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கினேன் என கொட்டாவி விட்டபடி குளராமல் கூறியிருக்கிறார். திருடரை கைது செய்த போலீசார் சரி சிறைக்கு வந்து கொஞ்சம் ஓய்விடுங்களேன் என்று கூற அவரும் வந்துவிட்டால் போச்சு என்று அவர்கள் கூடவே சென்றிருக்கிறார்.